இன்றைய காலத்தில் எல்லாத்துக்குமே பணம் சம்பாதிக்கணும், செல்வம் அதிகமாக சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இதை பற்றிலாம் பேசும்போது மக்கள் ஆர்வமாக கேட்குறாங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்கான முயற்சிகள் எடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் சேமித்து முதலீடு பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட போதிய அளவு பணம் இல்லாதது தான். சம்பாதிக்கிறதெல்லாம் செலவுக்கே சரியாக போயிடுது, இல்லை எங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மைதான். ஏன்னா கன்சியூமர் மார்க்கெட்டில் எல்லாருமே அதிகமான அளவு செலவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம். ஒரு சில துறைகள், பதவிகள் தவிர நிறைய இடங்களில் வருமானம் அதிகமாக உயர்றது கிடையாது. இந்த நிலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பணத்துக்கு நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன் இவங்களால் முதலீடு பண்ண முடியல அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. அதுக்கான பதில் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சியூமர் மார்க்கெட் வலைக்குள்ள சிக்கிற பெரும்பான்மையான ஆட்கள் நடுத்தர மக்கள் தான். இதுக்கு காரணம் நடுத்தர மக்களில் பெரும்பான்மையான ஆட்களுக்கு பணக்காரன் மாதிரி வாழணுங்கிற ஆசை தான். இதுக்காக அவங்க தங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான விலை கொடுத்து பொருட்கள்லாம் வாங்குறாங்க. ஏன் கடை வாங்கி கூட வாங்குறாங்க. இதில் தேவையில்லாத பொருட்களும் தேவைக்கு அதிகமான பொருட்களும் அதிகமாக வாங்குறாங்க. அடுத்தவங்க முன்னாடி தங்களை செல்வாக்கு மிக்கவங்களாக காட்டிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இன்னும் மோசமான நிதிநிலைக்கு தான் தள்ளி விடுது அப்படிங்கிற பற்றி உணராமல் இருக்கிறாங்க. சரி, இந்த மோசமான நிதிநிலைக்கு உள்ளாக்கும் செலவுகளிலிருந்து தப்பிப்பது எப்படி? பெரும்பாலான நடுத்தர மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு சிக்கிக்கிற செலவுகளை 2 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வீடு, வீட்டு உபயோகப் பொருட்கள், கார், பைக், மொபைல் இது மாதிரியான அதிக மதிப்புள்ள செலவுகள். 2வது வகை ஷாப்பிங், சினிமா, ஹோட்டல் உணவு இந்த மாதிரியான சிறிய மதிப்பிலான செலவுகள். இந்த 2 வகையான செலவுலுமே நம்ம கவனமாக இருக்கணும். உங்களோட சேவிங்ஸில் எப்போதுமே குறைந்தபட்சம் 10 லட்ச ரூபா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் வீடு வாங்குறதுக்கு யோசிக்கணும். அது மாதிரி வீடு வாங்கும்போது உங்களுக்கு வேறு எந்த கடனுமே இருக்கக்கூடாது. வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கும்போது தேவையான பொருட்கள் மட்டுமே வாங்குங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கெஸ்ட்டு வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்காக விலை உயர்வான பொருட்களை வாங்கி பணத்தை வீணாக்காதீங்க. இது வரைக்கும் சேவிங்ஸே பண்ணாதவங்க, வருமானம் எல்லாமே செலவுக்கே சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏசி வாங்காதீங்க. ஏன்னா ஏசி வாங்குறதுக்கே கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கான கரண்ட் பில்லை கட்டுறதுக்கும் கஷ்டப்படுவீங்க. உங்களோட வருமானத்துக்கான தேவைக்கு மட்டும் கார், பைக் இதெல்லாம் வாங்குங்க. வேலைக்கு போயிட்டு வர்றதா மட்டும் பைக் வாங்கிக்கோங்க. ஓலா, ஊப்பர் போன்ற டாக்ஸிகளை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க குடும்ப பயன்பாட்டிற்காக கார் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. அடுத்ததா செலவுகளை வேறு எப்படி குறைக்கலாம்? குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சினிமா, ஷாப்பிங் மால் அந்த மாதிரி போகாமல் பீச்சு, பார்க் அந்த மாதிரி போகலாம். இன்றைய காலத்தில் நிறைய பேர் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உங்கள் வருமானம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உடற்பயிற்சிகளை செய்யலாம். இதுக்காக நிறைய ஒர்க் அவுட் ஆப்ஸ்லாம் இருக்குது. அதை கூட யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். டிவி, மொபைல் இது எல்லாத்தையுமே குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். பெருமைக்காக விலை அதிகமான பொருட்களை வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. அப்புறமா ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு இது எல்லாமே நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி ஃபேஷன் சம்மந்தப்பட்ட பொருட்களை அக்கறையாகவும் முறையாகவும் பராமரித்து வந்தாலே மறுபடியும் அந்த பொருட்களை வாங்க வேண்டிய தேவை இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு, ஒவ்வொரு ஜுவல்ஸு அப்படின்னு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட நிதி நிலைமையை உயர்த்தி கொள்வது தான் புத்திசாலித்தனம். நம்மளில் நிறைய பேர் சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகிறோம். அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதை வாங்கியிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. ஒரு காலத்தில் ஏதாவது விசேஷங்களுக்கு போனா தான் நம்மளோட பெருமையை காட்டுவோம். ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் தினம் இதைத்தான் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவில் கிடைக்கிற லைக்குக்காக இன்றைக்கி யங் ஜென்ரேஷன் தேவையில்லாமல் அதிக செலவு பண்ணுறத பார்க்கலாம். இதெல்லாம் மாற்றிக்கொள்வது ரொம்ப நல்லது. சிம்பிளாக சொல்லணும்னா தேவையில்லாமல் எதையும் வாங்கக்கூடாது, தேவைக்கு அதிகமாகவும் எதையும் வாங்கக்கூடாது, அடுத்தவங்களை திருப்திப்படுத்த எதுவுமே வாங்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு பண பிரச்சனை வரும்போது யாருமே உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. இதுக்கு 50-30-20 அப்படிங்கிற பட்ஜெட் ரூலை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது அத்தியாவசிய தேவைகளுக்காக உங்களோட வருமானத்தில் 50% யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வீட்டு வாடகை, உணவு, மளிகை ஜாமான்கள், ஸ்கூல் ஃபீஸு, இஎம்ஐ, கரண்ட் பில்லு, கிரெடிட் கார்டு பில்லு, இன்சூரன்ஸ் இது எல்லாமே அடங்கும். அடுத்து இருக்கிற 30% உங்களோட ஆசைகளுக்காக ஒதுக்கலாம். அதாவது சினிமா, ஹோட்டல், சுற்றுலா இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். மீதம் இருக்கிற 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கலாம். இதில் இன்னொரு வகை என்னென்னா, ஆசைக்காக 20% ஒதுக்கிட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 30% ஒதுக்கலாம். இந்த ஃபார்முலா படி கண்டிப்பாக நடக்கணும். இதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான பணம் கிடச்சிரும். பணம் இல்லை அப்படிங்கிற நிலைமையே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.